கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விசை நாம் தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திர மனமகிழ்ச்சி நாள் இந்த காலவெளியில உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை ஒரு விசை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கழுவி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவீராக. விதைக்கப்படுகிற சொல்லப்படுகிற வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் விதைத்து பலம் தர பயன் தர கர்த்தர் கிருபை செய்யுங்க. வார்த்தைகளை கீழ்ப்படிய விசுவாசிக்க கைக்கொள்ள அதன்படி நடக்க அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே நம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 35 verse 10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சித்த பிறகு கொடுக்கிற ஒரு 8 வகையான ஆசீர்வாதங்களை இந்த காலவெளியில இந்த ஏசாயா புஸ்தகத்திலிருந்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ரட்சிக்கப்பட்ட பின் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய குடும்பம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால நம்மை நிரப்ப வல்லமுடையவராக இருக்கிறார். அப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ இதை ஒரு விசை நாம் ஆராய்ந்து அறிந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா அல்லது இது குறைவா இருக்கும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப ரட்சிப்பை ஒரு விசை பூர்ணப்படுத்தும் போது, ரட்சிப்பை காத்து கொள்ளும் போது, அதுல நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 35 verse 1. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கையில செய்கிற முதல் ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய நாம் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஆண்டவரை அறியாத முரடனாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத குணமில்லாதவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறான். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? புஷ்பத்தை போல செழிக்கிறான். அல்லது அவருடைய குணங்கள்ல ஒரு மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். சகேயனுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய குணங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாரும் பார்த்தார்கள், ஆண்டவரும் பார்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வேளையிலே அவன் கடந்து போகும்போது அவனுக்குள்ளே அப்படியே அநேக மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்ய அவன் தன்னை அனுமதித்ததை நம்ம வாசிக்கிறோம். இந்த நாளிலும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில குணங்கள்ல ஒரு மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அல்லது தர விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ரட்சிக்கிறதுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சவுலாக இருந்த பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய வார்த்தை, அவருடைய சுவாபங்கள், அவருடைய குணங்கள், அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள்ல எல்லா விதத்துல ஒரு மாற்றங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில குணங்கள்ல மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பை ஒரு விஷயம் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ரட்சிப்பு ஒன்றே அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அப்படியே அறிக்கையிட்டு விட்டுவிடும் போது ஆண்டவர் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் இங்கே நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 2 கொரிந்தியன் chapter 5:17 பவுல் விதமாய் சொல்லுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் என்பது நிறைய பேர் இதை தவறா நினைச்சுக்கிறாங்க. புதிய ஆசீர்வாதம் வரும், எல்லாமே புதுசாயின இல்ல. அப்படியே சுவாபங்கள், குணங்கள், அவருடைய பண்புகள்ல பரிபூர்ண மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மாற்றங்கள் நேரிட வேண்டும். அதுதான் ரட்சிப்பினுடைய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை தந்து நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். நமக்குள்ள குணமாற்றம் இல்லை என்றால், மனமாற்றம் இல்லை, இன்னும் ரட்சிப்பை பரிபூர்ணமாய் நாம் அனுபவிக்கவில்லை, ஆண்டவருடைய ரத்தத்தினாலே நாம் இன்னும் கழுவப்படவில்லை, மீட்கப்படவில்லை என்பதை அறிந்து ஆண்டவரிடத்துல வந்து நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களிலிருந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி நமக்கு ரட்சிப்பை அளிக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புக் ஆஃப் ஐசாயா chapter 35:2, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விடுதலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவியிலே கர்த்தர் தருகிறார். பலவிதமான சாபங்கள், பாவங்கள் அடிமைப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கும் போது நம்முடைய ஆவியிலே ஒரு களிப்பு, ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஆண்டவர் தந்த ஒரு பெரிய காரியங்களுக்கு நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிற ஒரு உள்ளத்திலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு வேற எந்த பெரிய மாற்றமும் எங்களுக்குள்ள இல்ல, நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் நாம் பரிபூர்ண ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரவில்லை. பரிபூர்ண ரட்சிப்பு ஒரு மனுஷனை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை ஆவியிலே பாவத்தில கட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷனை விடுவிக்கும் போது, ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவும் போது ஒரு பெரிய மன மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய உணர்ச்சி பூர்வமான சந்தோஷம் அல்ல, இது ஆவியில உண்டாகிற ஒரு பரிபூர்ண தெய்வீக விடுதலையாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வருகையில தான் நம்ம சரீரத்திலிருந்து விடுவிக்கப்படுவோம். முதலாவது ஆண்டவர் ஆவியில் விடுதலை தருகிறார், பிறகு ஆத்மாவில் விடுதலை தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குணநலன்கள் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2வது நம்முடைய வாழ்க்கையில ஆவியில பரிபூர்ண விடுதலையை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு தந்து, ஆண்டவருடைய நாமம் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தருக்கு பயப்பட நாம் பரிபூர்ண விடுதலை பெற்று மகிழ்ந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது நாம் இதுவரைக்கும் அடிமையா இருந்த நாம் அப்படியே விடுதலையாக்கப்பட்ட பின்பு ஒரு பெரிய மகிழ்ச்சி, கொண்டாட்டத்தை எப்படி ஒரு மனுஷன் அனுபவிக்கிறானோ அதை விட அதிகமான ஒரு சந்தோஷம் அவருடைய உள்ளத்தை நிரப்புகிறதா இருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, புக் ஆஃப் மேத்யூ chapter 8:16, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 8:16 விதமாய் சொல்லுகிறது, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் என்ன பண்ணாராம்? சொஸ்தமாக்கினார் அல்லது விடுதலை தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கும் போது அவன் சத்ருவினால சாபத்தினால பிடிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு நியாயம் போல தெரிகிறது. அது மாத்திரமல்ல, அவன் விடுதலைக்காக பல காரியங்களை செய்து விடுதலையின்றி அலைக்கழிக்கப்படுகிறான். கர்த்தரிடத்தில் வரும்போது ஆண்டவர் பரிபூர்ண பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால விடுதலை தந்து
அவனை ஆஸ்வதித்து கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்பதில் சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட அனுபவம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் காத்திருக்கும் போது கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை தந்து ஆண்டவர் விடுதலையின் பாதையிலே நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, முதல்ல ஆண்டவர் குணத்துல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துகிறார், விரும்புகிறார். 2வது ஆவியில விடுதலை தருகிறார். 3வது சரீரத்துல ஒரு சுகபல ஜீவனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன வயசு, எந்த மாதிரி நிலைமையில இருக்கிறது முக்கியம் அல்ல. கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரத்தத்தால கழுவப்பட்டவர்களுக்குள்ள ஆண்டவர் 3வது ஒரு தெய்வீக சுகத்தையும் ஒரு விடுதலையும் கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமை. வேதத்துல நிறைய காரியங்கள் விதமாய் சொல்லப்படுகிறது. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பல விதமான வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்துல குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 8:15. அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பேதுருடைய மாமி ஜுரத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள கடந்து வந்து அவளுடைய கையை தொட்டு என்ன பண்ணாரா, கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு என்ன பண்ணிட்டு நீங்கிட்டு. அதுக்கு பின்பகுதியில அவள் எழுந்திருந்து அவளுக்கு என்ன பண்ணலாம், பணிவிடை செய்தால். முடியாத காரியங்கள், இயலாத நிலைமைகள், பலவீனமான நம்முடைய பாண்டத்துல கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால நம் தொடப்படும் போது ஒரு புதிய பலனை ஆண்டவர் நம் வாழ்வதற்கும் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் சரீரத்திலேயும் ஆண்டவர் நம்மை சுகதேகியாக பலனுள்ளவர்களாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். நம்முடைய உணவுனால மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால என்ன பண்ணுவானா, பிழைப்பான். கர்த்தருடைய சுகம் அவருடைய ரத்தத்துல என்ன பண்ணிருக்கிறது, இணைந்திருக்கிறது. ரத்தத்தால கழுவப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பரிபூர்ண விடுதலை நம்முடைய சரீரத்திலும் அனுபவிக்க ஆண்டவர் மீது உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு காரியங்களை நம்ம வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தை ஏசாயா 35:4, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல விதமாய் சொல்லுகிறது. 4வது, ஆண்டவர் ஒரு விசுவாசத்தையும் தைரியத்தையும் ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்கு அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம ரட்சிக்கப்பட்டவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கிய விசுவாசம், கர்த்தருக்கு ஏதாவது செய்கிற ஒரு தாகம், வாஞ்சை, ஒரு துணிவு, அப்படியாய் ஒரு உறுதித்தன்மை, ஒரு அர்ப்பணிப்பு முற்றிலுமாய் ஆண்டவர் நமக்கு தந்து நம்ம இன்னும் மேலான பாதைகளை நடத்தி செல்ல விரும்புகிறார். இன்னும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது அப்படின்னா இன்னும் பரிபூர்ண ரட்சிப்பை, பரிபூர்ண விடுதலையை, பரிபூர்ண ஆண்டோட ரத்தத்தால கழுவப்பட்ட நிலைமையில நாம் தரித்திருக்கவில்லை, அதை இழந்து விட்டோம் என்பதை அறிந்து கொள்வோமாக. நாங்கள் மனம் பதறுவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று என்ன பண்ணுங்க, சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருதயத்துல ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக விசுவாசம் என்னும் கேடகத்தை தருகிறார். ஆண்டவருடைய நாமம் கேள்வினாலும் விசுவாசம் வருகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ரத்தத்தால கழுவப்பட்ட உடனே நமக்கு பாவ மன்னிப்பு, விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு தைரியமும் உற்சாகமும் விசுவாசமும் ஒரு பெரிய எப்படி சொல்றது, அசைக்க முடியாத நம்பிக்கையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். இனி எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்கிற விசுவாசம் எங்கிருந்து வருகிறது என்றால் அது அடிப்படையாய் ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து வருகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவருடைய நாம மகிமை. ஒரு தைரியத்தை விசுவாசிய சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். சீஷர்களுக்கு அப்படியே படகுல ஆண்டவரோடு வரும்போது ஆண்டவர் அப்படியே நித்திரையா இருக்கிறார். பெரிய கடல் காற்று உண்டாகிறது, வெள்ளம் உண்டாகிறது, அப்படியே பெரிய அலைகள் எழும்புகிறது, கடல் அப்படியாய் கப்பல் கவிழ்ந்து போகிற நிலைமையில காணப்படும் போது அவர்கள் பயந்து, ஐயரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடித்து போகிறோம் என்று சொல்கிற போது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளை என்ன பண்றீங்க, ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னா ஒரு சாதாரணமா சொல்றாரு. கடலு காற்றுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் உங்க நீங்க சொன்னா அது நடக்கும்.
நீங்க கட்டளையிட நடக்கும். நீங்க தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளா இருக்கிறபடினால எதற்கும் பயப்படாதபடி தேவனுக்கு நாம் பயப்படும் போது எந்த காரியங்களுக்கும் பயப்படாதபடி நம் கட்டளையிடுகிற காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்பதை ஒரு விசுவாசத்தையும் ஒரு தைரியத்தையும் ஆண்டவர் சீஷர்களுக்கு தந்து அவர்களை பலப்படுத்துகிறார். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பயணம் செய்கிறார். வாழ்க்கை பிரயாணத்திலே பலவிதமான மேடு பள்ளங்கள் பிரச்சனைகள் வரும்போது நாம் பயப்பட தேவையில்லை. சகலவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து ஜெபத்தில் வைக்கும் போது ஆண்டவர் நமக்காய் யுத்தம் பண்ணி அதை என்று ஒன்றுமில்லாதபடிக்கு கர்த்தரை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு 5வது ஆசீர்வாதத்தை 5ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 35 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல ஐசாயா chapter 35 verse 5 and 6. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடும் வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். சரியான ரட்சிப்பை நாம் பெற்றிருப்போம் என்றால் தடைகள், எப்படிப்பட்ட விளக்க முடியாத தடைகளையும் ஆண்டவர், குருடர் அப்படின்னு சொல்லுகிற போது பிறவி குருடரா இருக்கிற எந்த ஒரு நபரையும் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால கழுவி விடுதலையாக்க போதுமானவரா இருக்கிறார். அப்போ கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றவருக்கு செவி சாய்த்து அவரை விசுவாசிக்கிற வேளையில ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தருகிற ஒரு 5வது ஆசீர்வாதம், தடை எப்படிப்பட்ட தடைகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு பெரிய வேரா இருந்தாலும் மலையா இருந்தாலும் ஆண்டவர் அதை பெயர்த்து போட வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல விதமாய் சொல்லப்படுகிறது. Matthew chapter 8 verse 3. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆண்டவர், ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அந்த குஷ்டரோகி ஆண்டவரை போய் பார்த்து, என்னை சுத்தமாக்க உமால கூடும் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குஷ்டரோகம் என்பது சரித்திரத்திலே சுகமாக்கப்பட முடியாத ஒரு வியாதியை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அதை அங்க தகர்த்தெறிகிறார். அவர் தொட்ட மாத்திரத்திலே அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அநேக இடங்கள்ல நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நாகமான் என்பவன் ஒரு பெரிய சீரிய தேசத்து படைத்தளபதியா இருந்து தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தான் நதியில மூழ்கி எழும்பின போது அவருடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல ஆனான்னு சொல்லி பல இடங்கள்ல கர்த்தருடைய அற்புத வல்லமை தடைகளை உடைக்கிறது என்பதை, அல்லது கர்த்தருடைய அற்புத வல்லமை அனுபவிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய சுதந்திரம், தேவ பிள்ளைகளாய் மாறின நாம் அவருடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறின நாம் எந்த ஒரு தடையா இருந்தாலும் அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிப்போமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், புக் ஆஃப் ஐசாயா chapter 35 verse 7. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீருச்சுகளுமாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். ரட்சிக்கப்பட்டவர்கள் எந்த இடத்துல கால் வைக்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு செழிப்பை ஆண்டவர் உண்டாக்குகிறார். சாபமான பூமியும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வல்லமையுடையவராய் இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு சுகத்தையும், அவர்கள் கால் வைக்கிற நீர் கால் வைக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அது எவ்வளவு பெரிய சாபமா நிலமானா கூட இருக்கட்டும், நீ எங்க கால் வைக்கிறியோ அந்த இடத்தை நான் உனக்கு சொந்தமா மாற்றி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஈசாக்கு பஞ்சகாலத்துல விதை விதைத்தானா 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அப்ப தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கையிட்டு செய்கிற சகல காரியங்கள்ல, முயற்சிகள்ல ஒரு பலனை எதிர்பார்க்க முடியும். எப்படிப்பட்ட சாபக்கட்டுகள், எப்படிப்பட்ட எல்லா உலகத்துடைய தீமை நிறைந்த உலகத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் செய்கிற காரியங்களை வாக்கிய பண்ணுவார். கால் வைக்கிற இடங்கள் சுதந்திரமாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுமாகவும் வலு சர்ப்பங்களின் தாவரித்து கடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணல் என்ன பண்ணுமா, அந்த நிலத்தில் உள்ள சாபங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மாற்றி தம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் அங்கே தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவரே, சாபமா காஞ்சி வறண்ட நிலத்துல பஞ்ச நாட்கள்ல தாவீது ஈசாக்கு கர்த்தரை நம்பி விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான்.
அப்ப இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகளுடைய கரங்களில கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டவருடைய கையின் காரியங்களை ஆஸ்வதிக்கிறார். சாபங்களை ஆண்டவர் மாற்ற வல்லமுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஏசாயா 41:18 புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 41 verse 18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. ஆண்டவருடைய உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை என்ன எப்படி பட்டுவாரா? தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை என்ன பண்ணுவாராம்? நீர் கேணிகளுமாய் கர்த்தர் மாற்றுவார். நீர் உள்ள ஒரு கிணறுகளை உண்டாக்குற இடமாய் வறண்ட நிலங்கள் மாறும், சாபங்கள் மாறும், தரித்திரங்கள் மாறும், வேதனைகள் மாறும். நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் பலனை தர வல்லவராக இருக்கிறார். பட்சிக்கிரணத்திலிருந்து பட்சணத்தை வர பண்ணுகிற தேவன், கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்கிற தேவன். அப்ப ஆண்டவர் ஆறாவதாய் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதங்கள்ல இது ஒன்றாய் தேவ ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் அவங்க எங்க போனாலும் சரி அந்த இடத்துல ஆண்டவர் செழிப்பை உண்டாக்கி ஆண்டவர் மேன்மைப்படுத்தி ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இங்க வாசிக்கும் போது 8வது வசனங்கள்ல கர்த்தருடைய ஐசாயா 35 verse 8, ஏசாயா 35 8 வாசிக்கலாம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே பெரும்பாதையான வழி உண்டாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உலக ஜனங்களுக்கு வழிகள் அடைக்கப்படுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழிகள் என்ன பண்றாரு? அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். என் சமூகம் அவனுக்கு முன்னாடி செல்லும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம கோணலானதை செவ்வையாக்கி கரடானதை சமமாக்கி இல்லாதவைகளை இருக்கிறே போல அழைக்கிற தேவன். கர்த்தருடைய வல்லமையின் சமூகம் நமக்கு முன்னாடி செல்லும் போது ஒரு பெரும் பாதை அல்லது ஒரு புதிய பாதை, ஒரு புதிய துவக்கம், ஆசீர்வாதங்கள் அல்லது தடைகள் முற்றிலும் விலகி நமக்கு சகலமும் அனுகூலமாய் காணப்படுகிற விதத்துல ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காய் இறங்கி யுத்தம் செய்கிறார். ரட்சிப்பை காத்துக் கொண்டவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வருஷத்தை அதுக்கு நம்ம வாசிக்கும் போது 42வது ஏசாயா 42:16 புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 42 verse 16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 42:16 குருடரை அவர்கள் அறியாத வழியில நான் என்ன பண்ணுவேன்? நடத்தி. கர்த்தருடைய நாமம் இன்னைக்கு நம்ம எத்தனையோ வழிகள் அடங்கிப்பட்டிருக்குது. என்ன செய்வோம் என்று திகைக்கிற நேரத்தில் முதலாவது ஆண்டவர் நமக்கு என்ன பண்றார்? ரட்சிப்பை தந்து நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். 2வது நாம் கடந்து போகக்கூடிய ஒரு புதிய பாதைகளை ஆண்டவர் உண்டாக்க வல்லமுடையவராக இருக்கு. ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம நமக்காகவே ஒரு புதிய பாதையை திறப்பாரு. நமக்காகவே ஒரு புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நமக்காகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போமாக. ரட்சிப்பை காத்துக் கொள்ளும் போது, அதற்கு பாத்திரவான்களாய் ஜீவிக்கும் போது, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட மீட்கப்பட்டவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்துல நாமும் இப்படி ஆஸ்வதிக்கப்படும்படி பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 42:18 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 42:16 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவாராம்? இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை என்ன பண்ணுவேன்? கைவிடாதிருப்பேன். ஆண்டவருடைய நாமம் உலக ஜனங்களுக்கு அது நேரோரோட இருக்கும். ஆனா கர்த்தர் நமக்கு அதை விசாலமாக்கி தருவார். ஒரு பெரிய பாதையை உண்டாக்குவார். ஒரு அற்புதங்களை செய்வார். வழிகள் விசாலமாக்கப்படும், தடைகள் உடைக்கப்படும். நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியங்களை நம்ம என்னைக்கு ஆண்டுடைய சமூகம் உயரணும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுன்ற குறிக்கோளா இருக்கும்போது இந்த காரியங்களை ஆண்டவர் செய்து நம்முடைய சகல காரியங்களை ஒரு ஜெயத்தையும் ஆசுவாத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டு மீட்கப்பட்டவர்கள் எப்பொழுது பாடி களிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி
அவர் நினைவுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவரால் அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்ட நாம் திரும்ப அந்த சேற்றுக்குள்ளே போகாதபடி, பாவமான இருளுக்குள்ளே போகாதபடி அதை காத்துக் கொள்ளும் போது ஒரு உயர்ந்த ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே சுதந்திரிக்க கர்த்தர் செய்கிற வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 9வது வசனத்துல 8வது ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. ஏசாயா 35:9, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 35 verse 9, ஏசாயா 35:9. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அது நடப்பார்கள். ஒரு பரிபூர்ண தெய்வீக பாதுகாவலரை அந்த பாதையிலே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போனுக்கு என்ன பண்ணாது, நேரிடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படின்னா என்ன, அங்க சிங்கம் இருந்தாலும் நம்மளை அதை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. தேவன் தானியேலுடைய பாதைகளில் சிங்கங்களை கடந்து போக செய்தார். ஆனா சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு அதனுடைய வாய்களை என்ன பண்ணாராம், கட்டி போட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பரலோக பாதுகாவல், ஒரு நித்திய பாதுகாவல், ஒரு எப்படி சொல்றது, தி ஹெவன்லி ப்ரொடெக்ஷன், பரலோக ஒரு தெய்வீக பாதுகாவலை ஆண்டவர் சுடரொளி பட்டயத்தை வைத்தது போல ஆண்டவர் நமக்கு தூதனாய் காவலனாய் இருந்து தூதர்களை அனுப்பி நம்ம என்ன பண்றாரு, கால் விடாதபடி உன்னை தூதர்கள் கல்லில் என்ன பண்ணுவாங்க, கரங்கள்ல ஏந்தி கொண்டு போவார்கள். நமக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த பூமியில என்பதை அறிந்து விசுவாசித்து நம்முடைய ரட்சிப்பை ஒரு விசை புதுப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரே, அப்பா, கர்த்தாவே என்று சொல்லி தேவனிடத்தில் நெருங்கி ஜீவித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பற்றி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதுல என்ன பண்ணுவாங்க, நடப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் வரும்போது ஒரு துஷ்ட மிருகமும் அவங்களை சேதப்படுத்தல. ஏன்னா கர்த்தருடைய சமூகம் முன் சென்றது, கர்த்தருடைய வல்லமை முன் சென்றது, பின் சென்றது. ஆண்டவர்களை பாதுகாத்தார். பகலிலே மேகமாவும் இரவிலே அக்கினியாயும் இருந்து சகல ஒரு தீமையை அவங்க அனுபவிக்கல. வனாந்தரத்தில் பயங்கரமான இன்செக்ட், பலவிதமான பல காரியங்கள் அனுபவிக்க வேண்டி இருந்திருக்கும். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. இவ்விதமாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 11 verse 9, ஏசாயா 11:9 நம்ம வாசிக்கும் போது, என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. என் பரிசுத்த பர்வதத்தில் தீங்கு செய்வாரும் இல்லை என்று சொல்லி அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நமக்கு 2வது விசையாய் சொல்லப்பட்டிருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தை நாம் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, மனமொழிச்சி நாளுக்காய் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன், இந்த நாளிலே நீ சொல்ல வார்த்தையின்படி நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால்
நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.